ஐயா வணக்கம், வெல்கம் டு கரப்பாம்பூச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 8ஓட ட்ரூ எண்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஐஸ்கிரீம் சாப்டர் 8ஓட லாஸ்ட் பார்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சீரீஸோட லாஸ்ட் பார்ட்டு. ஐஸ்கிரீம் சீரீஸை வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. செப்டம்பர் 3 2 போட்டிருப்போம் போன வருஷம். அப்பயே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் தான். ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமுக்கு போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே தான் நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து இந்த கன் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இப்போ வண்டியை விட்டு வெளில போயிடுவோம். வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா நேராக வெளில போக முடியுமான்னு பார்ப்போம். என்னடா போக முடியல? டேய் என்னடா இது? என்ன பதக்குன்னு ஒட்டிக்கிச்சு? ஒருவேளை இன்விசிபிளாக நமக்கு தெரியாமல் இங்கே ஏதோ செவுரு வச்சுருப்பாங்களா? போகவே முடியலையே. ஓகே சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ நேராக மேலே ஏறி நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமுக்கு போயிடுவோம். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. நேராக ஒரு பிங்க் ரூம் இருக்குது. இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமா? ஓ, இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் போல். என்னதுடா அது? கதவுக்குள்ளே இன்னொரு கதவு வச்சுருக்கீங்க. ஓகே, உள்ளே போயிடுவோம். பச்சா எப்போ, இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமாடா? டேய் என்னதுடா அது? நம்மளை மாதிரியே நிறையா குழந்தைகளை உள்ளே போட்டு வச்சுருக்க. ஐயையோ, இந்த ராடு ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல இருக்கே. டேய் எங்கடா இருக்கிற? இவன் வேற எங்கேருந்து வருவான்னு பயமாக இருக்கே. ஐயையோ, ஓகே போவோம். ஏய், நீங்க தான் இருக்கியோ? இந்த ஓட்டி ஒன்று விட மாட்டேன்டா. சாவுடா. ஓகே, போட்டு தெளியாச்சு. இப்போ நேராக நம்ம போவோம். ஐயோ, இவன் வேறு பார்த்துட்டானே. இந்தாடா சாவுடா. ஓகே, இப்போ வந்து இந்த மினி ராடியும் போட்டு தள்ளிட்டோம். அங்கே ஒருத்தன் போகிறான், அவனையும் போட்டு தள்ளிடுவோம். ஓகே, போட்டு தெளியாச்சு. இப்போ இங்கே இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்னடா இடம் இது? எல்லா இடத்துலையும் ஒரே குழந்தைகளாக இருக்காங்க. தொங்க விட்ருக்கான். இது என்னதுடா? டிவி. முக்கிய செய்திகள்: பாராசூட் போட்டுக்கொண்டு குதித்தால் சேஃபாக லேண்ட் ஆகிடலாம் என்று பாராசூட் ஆயிலை மண்டையில் தேய்த்து கொண்டு குதித்த கிரானி சாப்டர் 2 கிராண்ட்பா சாக்கடையில் விழுந்து செத்து போனார். ஓகே, இப்போ கன் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். அந்த ஐஸ்கிரீம் மண்டையை போட்டு தள்ளி வேறு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பான். எதுக்கும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். செத்து தான் கிடக்கான். ஓகே, இப்போ வெடிகுண்டு வைப்போம். இதா சாவுடா. எப்போ பறந்தான் பார்த்தீங்களா? ஓகே, எல்லாம் வெடிகுண்டோட மகிமை. ஓகே, இப்போ நேராக அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா பண்ணணும்? ஓகே, இப்போ அப்படியே நேராக வந்தோம்னா இங்கே ஒரு கதவு இருக்குது. இங்கே திறந்து பார்த்தா ஒரே குப்பை மேடாக இருக்குது. குப்பை போடுறதுக்கு இடம் இல்லைன்னு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒரு இடத்த குப்பையாக்கிட்டாங்க போல இருக்குது. ஓகே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே பூந்து போனோம்னா இங்கே வந்து ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து கண்ட்ரோல் ரூம்னு போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம வரணும். ஓகே, அப்படியே நம்ம கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வீடியோ கேம் விளாடுற மாதிரி முன்னாடி ஏதோ நீல கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று, சிவப்பு கலரில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து எல்லோ பட்டனை வந்து நம்ம அழுத்தி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமில் இருக்கிற மிச்ச குழந்தைகளெல்லாம் விடுவிக்கணும்னு போட்டிருக்கு. ஓகே, அழுத்திடுவோம். அதை அசால்ட்டாக அழுத்த முடியாது போல இருக்குது. இதில் என்னவோ சொருரா மாதிரி இருக்குது, காடு மாதிரி அந்த 3 இதுலேயும். இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் 7ல் ஒரு எலி வந்ததில்ல, அந்த எலி தான் அது. இந்த எலியவும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டிங்களா? ரைட்டு. இப்போ வந்து இந்த எல்லோ பட்டனை அழுத்தணும்னா நமக்கு வந்து ஒரு 3 ஃப்ளாப்பி டிஸ்க்கு தேவைப்படுது. இந்த ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க்கு, பிங்க் ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ரெட்டு ஃப்ளாப்பி டிஸ்க்குன்னு 3 தேவைப்படுது. ஓகே, இது என்னதுடா? பிங்க் ஃப்ளாப்பி டிஸ்க்கு அங்கே இருக்குது. அதுக்கு வந்து அங்கே போனால் தான் எடுக்க முடியும். ரைட்டு. மிச்சம் இருக்கிற 2 ஃப்ளாப்பி டிஸ்க்கும் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும். அதுக்கு முன்னாடி கன்னை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போவோம். இங்கே பாருங்கள், குழந்தைகளெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான், அந்த ராடு. ஓகே, வாங்க வெளியே போவோம். ஓகே, வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராடு இருக்கானா? யாரும் வரல. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. ஏதோ ஹேண்டு கன்னுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று இருக்குது. இது என்னடா பண்ணோம்? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நேராக மேலே ஏறிடுவோம். ராடு எங்கடா இருக்கே? மினி ராடு போகுது, அதை அடிச்சிடுவோம். ஓகே, அடித்தாச்சு. இங்கே வரியா? இந்த சாவு.
ஓகே இதையும் அடிச்சிருவோம். ஏங்க இது அந்த பாப்பி ப்ளே டைமில் வந்து ஒரு கை போயிட்டு வருமே அதே மாதிரியே இல்லை. ஆமாம் அதே மாதிரியே தான் இருக்குது. ஓகே இங்கே இருக்கிற டூல் பாக்ஸ்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். அதெல்லாம் வந்து பொறுமையாக செக் பண்ணுவோம். இப்போ எல்லோரையும் அடித்து போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இது என்னதுடா ஃப்ராஸ்டி காயின்ஸ் தேவைப்படும். ஓகே இதை எடுத்து வச்சுப்போம். இங்கே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தேடி பார்ப்போம். ஓகே இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ரைட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டூல் பாக்ஸாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி தேடணும். அதுக்குள்ளே வந்து நமக்கு ஏதாவது ஒரு டூல் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பொருள் கிடைக்கும், நமக்கு முக்கியமான பொருள். அது என்னன்னு தேடணும். ஓகே அதுக்கு முன்னாடி இங்கே என்னவோ இருக்குது. ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்கோட பீஸ் ஒன்று கிடச்சிருக்குது. ரைட்டு அப்போ ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க்கு மட்டும் 2 பீஸாக பிரிஞ்சிருக்கு போல இருக்குது. இதை எடுத்துகிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே என்னதுடா இன்னொரு பீஸும் கிடச்சிருச்சு. லக் அடிக்குது நமக்கு மட்டும். ஓகே இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அடிச்சிட்ருப்பான் அவன் மாட்டுக்கு. ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு வச்சுருவோம். அடுத்தது நம்ம இன்னொரு கன் எடுத்துகிட்டு போவோம் அந்த மினி ராடை போட்டு தள்ளுறதுக்கு. சாவுடா. ஓகே செத்துட்டான். இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ராடு வேறு எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே தான் இருக்குது. சாவு. ஓகே அவனையும் சாவடிச்சிருவோம். சாவுடா. சாவ மாட்டேங்கிறான். ஐயோ கரண்ட்டு விட்டான். ராடு மேலேயும் கரண்ட்டு போட்டிருக்கோம். அவன் இன்னொரு 60 செகண்டுக்கு எழுந்திரிக்க மாட்டான். ரைட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த மினி ராடையும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம். ஓகே யாரும் இல்லை. இப்போ நம்ம அந்த இன்னொரு டூல் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு போய் தேடலாம் வாங்க. ஓகே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் அந்த 3வது டூல் பாக்ஸ் இருக்குது. ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருக்குது. சூப்பர். இதை நேராக எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே போகணும் கண்ட்ரோல் ரூம்குள்ளே. ரைட்டு மினி ராட் ஒருத்தன் ஷாக் அடிச்சிட்டான். ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க, துரத்துறானே. ஐயோ கூட இன்னொன்று சேர்ந்து துரத்துதே. ஐயோ கிட்ட வந்துட்டானே. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ ரொம்ப கிட்ட வரானே. எப்போ ஓடுறா சாமி ஓடுறா சாமி. ஐயோ துரத்திட்டே வரானே. ஓய் சலோ இங்கேயோ இருக்கு. ஐயோ தப்பிக்கணுமே. ஓஹோ மாட்டிக்கிட்டியா? ஐயோ டேய் தள்ளிப்படா. ஐயோ டேய் தள்ளிப்படா. எப்போ தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போவோம். இதாடா சாவுடா. ஓகே வெடிகுண்டு வச்சு போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரை நேராக நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போவோம். 1 நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து இந்த வெண்டில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் நம்ம வந்து கழட்டி அந்த எலியை வந்து விடுவிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த கன்னையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு இவன் மேலேயே டபான்னு சுடுவோம். ஓகே இன்னும் 1 நிமிஷத்துக்கு இவன் தொல்லை இருக்காது. இப்போ வந்து அந்த இன்னொரு ஃப்ளாப்பி டிஸ்க்கு பீஸ் இருந்ததில்ல அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாவுடா. ஓகே இதை எடுத்துகிட்டு நேராக நம்ம உள்ளே போயிடுவோம். ஐயோ இவன் எடுத்துக்கிட்டானே. சாவுடா. ஓகே அவனே கரண்ட் விட்டு அவனே செத்துக்கிறான். ஓகே செத்துட்டான். இப்போ நேராக உள்ளே போயிட்டு இதையும் போட்டு வெளில போயிட்டு நம்ம அந்த கன்று போட்டோம்ல அந்த கன்னையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா சேஃப்டி முக்கியம், அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருக்கும் வெளியே. ஓகே இந்த கன்னை எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே போயிடுவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ இந்த கன்னை இங்கே போட்டு இந்த எல்லோ பட்டன் அழுத்தணும்னா ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது. ஓகே இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி போட்டுருவோம். ஓகே 1 2 ஓகே கழட்டியாச்சு. இப்போ இந்த லிஸ்ஸு பொண்ணு வந்து இந்த எலியை எடுத்துருவா. இப்போ வந்து இந்த எலியை வந்து அங்கே ஒரு எலிப்பூந்து இருக்குல்ல அதுக்குள்ளே விடணும். ஓகே இங்கே பார்த்தீங்களா எலிப்பூந்து இருக்குல்ல, இந்த எலிப்பூந்துக்குள்ளே தான் இந்த எலியை வந்து நம்ம விட போகிறோம். ஓகே இந்தாம்மா அந்த எலியை கொண்டு போய் விடு. ஓகே எலி எடுத்துகிட்டு வரா. இப்போ இந்த எலிப்பூந்துக்குள்ளே விட்டுருவா. ரைட்டு. எலி இந்த எலிப்பூந்துக்குள்ளே போ. யோ என்னையா இடம் அது? ஒரே பெருசாக இருக்குது, எல்லாம் ஒரே கருப்பாக இருக்குது எலிப்பொந்து. ஐயோ இப்போ நம்ம எலியாக விளையாடிட்டு இருக்கோங்க. என்னடா இது இந்த கேமில் எலியாலாம் விளையாட விட்றீங்க? ஐயோ இப்போ எப்படிடா தப்பிக்கிறது? இங்கே ஒரு ப்ளக் இருக்குது, இதை நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்ற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா இங்கே தண்ணி இருக்குது, இதில் பட்டால் கரண்ட் ஷாக் அடித்து செத்துருவான் போல இருக்குது. ஓகே எலிங்கிறதுனால நம்ம ரொம்ப சின்னதாக இருக்குது போல இருக்குது, எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது.
பார்த்து தான் போகணும். அங்கங்கே எலிப்புரி வேறு வச்சுருக்கான் இந்த ஐஸ்கிரீம் மண்டையை. ஓகே, பார்த்து பொறுமையாக போவோம். ஏதோ ஏறுற மாதிரி இருக்குது, ஏறுவோம். ஓகே, ஏறியாச்சு. ஓகே, இப்போ நேராக அப்படியே போவோம். ஓகே, இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை நம்ம தான் உருவாக்கணும். எதுக்கு இந்த ஷார்ட்கட்னால், நம்ம ஒரு வேளை கீழே விழுந்துட்டோம்னா சுற்றி வர வேணாம், டேரெக்டாக இது வழியாகவே வந்துக்கலாம். ஓகே, ஷார்ட்கட்டை உருவாக்கியாச்சு. இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தொடப்பம் இருக்கும். அந்த தொடப்பத்தை வந்து தள்ளணும். நம்ம இந்த தொடப்பத்தை தள்ளினா நம்மளால் மேலே ஏற முடியும். ஓகே, நம்ம எளியாக விளையாடுறோங்கிறதுனால படிக்கட்டு வழியால் நம்மளால் ஏறி போக முடியாது. அதனால தான் இந்த பொருளை வச்சு ஏறி போகிறோம். ரைட்டு, ஒரு வழியாக ஏறியாச்சு. இப்போ வந்து நேராக ஏதோ சறுக்கு மரம் மாதிரி இருக்குது, ஏறுவோம். என்னடா கரண்ட் விட்றீங்க? ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். போயாச்சு. கடைசி இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அப்படியே நேராக போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏறுற மாதிரி இருக்கும். அது மேலே ஏறிடுங்க. இப்படியே நேராக வந்தால் இங்கே வந்து ஒரு சிங்க் இருக்கும். இந்த சிங்க்கில் வந்து இந்த சுவிட்சை அழுத்தி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் இறங்கிடும். நம்ம வந்து இந்த இது மேலே ஏறி போயிடலாம். ஓகே, ஏறியாச்சு. இப்போ வந்து இப்படியே பண்ணிங்கன்னா ஏதோ ஏற்றி விட்ற மாதிரி இருக்கும். இது என்னன்னு எனக்கு தெரில. ஓகே, ஏறியாச்சு. 1 2 3. ஐயோ, நடுவில் உடஞ்சிருக்கே. ஜம்ப்பு. ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ரைட்டு, இது வந்து இது பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு பாதை உருவாகிடுச்சு. ஓகே, இங்கே வந்து நோட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்னடா இடம்? ஓகே, நேராக போவோம். என்னடா ஏதோ கருப்பாக இருக்குது, முன்னாடி வேறு சீஸ் இருக்குது. ஓகே, பக்கத்தில் போவோம். என்னதுடா அது? ஓ, பொம்மையா? நான் கூட நிஜமாவே அந்த ஐஸ்கிரீம் மண்டையை இங்கே வந்துட்டான்னு நினச்சி பயந்துட்டேன். இதை பார்க்க ஐஸ்கிரீம் மண்டைய மாதிரியும் இருக்குது, மினி ராடு மாதிரியும் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற புக்கெல்லாம் இருக்குது. இந்த புக்கு மேலாம் அப்படியே பொறுமையாக ஏறி போனோம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இது மேலே ஏறி போனால் இங்கேயும் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது மேலாம் அப்படியே பொறுமையாக ஏறி போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. 2 ரெக்கை தான் இருக்குது. இந்த ஃபேனில் பார்த்து குதிக்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட மறுக்கையாக தான். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இதை பண்ணால் இதான் நடக்கும். அதனால் எப்படி இங்கேன்னு தப்பிக்கணும்னா இந்த ஃபேன் மேலே பொறுமையாக உட்காருங்க. அப்படியே போனால் இது வந்து ஒரு ஷெல்ஃபு மேலே நம்மளை ஏற்றி விடும். அப்படியே அந்த ஷெல்ஃபில் அழகாக இறங்கி அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வழி போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வழியாக பூந்து போனீங்கன்னா இந்த ஜாடி டப்பாலாம் இருக்கும். அப்படியே அது மேலே அழகாக இறங்கி வந்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே கீழே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அப்படியே கீழே தள்ளி விடணும். இங்கேருந்து குதித்தாலும் வந்து உயிர் போயிடும். ஏன்னா எலிங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஹைட்லேருந்து கீழே விழுந்தால் கூட உயிர் போயிடும். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கை தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு மேலே குதிச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஜம்பை போட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம். ஓகே, அப்படியே இது மேலெலாம் ஏறி போனீங்கன்னா இந்த பிங்க்கு ஃப்ளாப்பி டிஸ்கை எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக கீழே இறங்கி நம்ம வந்து எலிப்பொந்து வழியாக வெளியே போயிடுவோம். ஓகே, வாங்க வெளியே போயிடுவோம். ஓகே, போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலி வந்து இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை கவிட்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த லிஸ்ஸு பொண்ணு நம்மள்கிட்ட கொடுத்துட்டா. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து நம்ம இந்த பிங்க் ஸ்லாட்டில் வந்து சொருகிட்டோம்னா ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கை சொருகியாச்சு. இப்போ இந்த ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க்கும் ரெட்டு ஃப்ளாப்பி டிஸ்க்கும் தான் சொருகணும். ஓகே, இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போவோம் சேஃப்டிக்கு. ஓகே, ராடு யாரும் இங்கே இல்லை. ஓகே, இந்த சந்து வழியாக அப்படியே நம்ம பூந்து போனோம்னா அந்த குப்பையில் ஏதோ ஒன்று பார்த்தா மாதிரியே ஒரு ஞாபகம். இங்கே என்ன இருக்குது? என்னதுடா அது? பர்ஃப்யூம் பாட்டிலா? ஓ, இந்த பர்ஃப்யூம் பாட்டிலா? இதை நம்ம ஐஸ்கிரீம் டூலையே வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு காரோட டிக்கிலேருந்து எடுத்தோமே, அதே பர்ஃப்யூம் பாட்டில் தான் அது. கடைசியாக ஐஸ்கிரீம் டூவில் பார்த்தது. இதை எடுத்துகிட்டு இந்த மைக் கிட்ட கொடுத்தா தான் நமக்கு இந்த ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்கை வந்து அவன் செஞ்சு தருவானா. ஓகே, இதாடா சைடா மைக்க மாட்டியா? ஓகே, இது 2த்தையும் தந்தாச்சு. இவன் வந்து ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்கை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஐயோ, இவன் என்னடா தத்தக்கான ஆடிட்டுருக்கான் இங்கே வந்து. ஓகே, இவன் செஞ்சு கொடுத்துட்டான். இந்த ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து இந்த ப்ளூ ஷாட்டில் வந்து நம்ம சொருவணும். ஓகே, சொருவியாச்சு. இப்போ பிங்க்கும் ப்ளூவும் சொருவியாச்சு. ரெட்டு கலர்
ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த குண்டு பயபுள்ளையை தான் நம்ம வந்து அனுப்பணும். ஓகே, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே மினி ராட் இருக்கான். ஓகே சாவு. ஓகே, இங்கே வந்து ஒரு கார்போர்டு பொட்டி இருக்கும். இந்த பொட்டியை அப்படியே லேக்காக தூக்கிட்டு போயிட்டு அந்த குண்டு பயபிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து இந்தாடா. ஓகே, இவன் ரெடி ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப்டிக்கு வந்து இன்னொரு கன் எடுத்துகிட்டு போனோம். இந்த கன் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இப்போ அவனை நேராக இவன் வேறு இருக்கானே, சாவுடா. என்ன பண்ணல? ஏய் என்னடா பார்த்துட்டே இருக்கான். சாவுடா. ஓகே, இப்போ வந்து இவன் பின்னாடியே நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இப்போ நேராக இவனை இழுத்துட்டு இங்கே வந்து இழுத்துட்டு வந்துடணும். ஓகே, இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூமுக்குள்ளே வந்து இவன் வந்து உள்ளே போயிடுவான். இவன் உள்ளே போயிட்டு நமக்கு வந்து ரெட்டு ஃப்ளாப்பி டிஸ்க் இங்கே தான் இருக்குது, அதை அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து தந்துடுவான். இவன் போட்டிருக்கான்ல இந்த காஸ்டியூமு, இந்த காஸ்டியூமை பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து மினி ரோபோட் வந்து 5 இருக்கும். 5 மினி ரோபோட் வந்து இவனை பார்த்து அட்ராக்ட் ஆகி இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து ரெட் ஃப்ளாப்பி டிஸ்கை வந்து எடுத்து தரதுக்கு உதவும். ஓகே, இவன் பொறுமையாக அப்படியே போயிட்டுருப்பான். இவன் பொறுமையாக போய் எடுத்து தர வழியே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, ஒரு வழியாக அந்த 5 மினி ரோபோட்டும் அந்த செவுரை வந்து தள்ளுறதுக்கு போயிடுச்சு. அந்த செவுரை தள்ளினா நமக்கு அந்த ரெட் ஃப்ளாப்பி டிஸ்க்கு கிடைக்கும். ஓகே, தள்ளுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குண்டு பைபிளையும் பக்கத்தில் தான் நிற்கிறான். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பைபிளில் நமக்கு வந்து ரெட் ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்துட்டான். இப்போ இந்த கதவு வழியாக வந்து நமக்கு தந்துடுவான். ஓகே, ரெட் ஃப்ளாப்பி டிஸ்க்கும் கிடச்சிருச்சு. இதை நேராக எடுத்துகிட்டு போய் கண்ட்ரோல் ரூமில் போய் சொருவிடுவோம். ஓகே, வந்தாச்சு. நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பைபிளில் இங்கே வந்துட்டான். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கே? ஓகே, ஒரு வழியாக 3 ஃப்ளாப்பி டிஸ்கையும் சொருவியாச்சு. நண்பர்களே வாங்க, இந்த எல்லோ பட்டனை அழுத்திடுவோம். நீங்கள் எல்லாம் தயாரா? ரெடி. அழுத்துங்க. ஓகே, அழுத்திட்டாங்க. பச்சைக்கே. ஓகே, எல்லோ பட்டன் அழுத்தியாச்சு. லோ 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 லோ. என்ன நடக்குதுங்க? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி நடக்குது இது? ஏய், யாரா அதை பண்றீங்க? ஏய், எனக்கு தெரியும். அந்த 4 குண்டு பசங்க தான் அதை பண்ணிருப்பாங்க. இந்த 4 குண்டு பசங்களும் எப்பவுமே என் பிளான்ல குறுக்க வந்துட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என் சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல அனுபவிச்ச கஷ்டத்தை ஞாபகப்படுத்துறாங்க. மூச்சோட முள்ள. அறிவிப்பு: இனி வருவதெல்லாம் மிகவும் சென்டிமெண்ட்டாக இருப்பதால காமெடி இருக்காது. ஓகே, இதில் என்னதுடா 1944 ஈகிள்ஸ் ஜூனியர் ஹைஸ்கூல். ஓகே, இது ஃப்ளாஷ்பேக் போல இருக்கு. என்னதுடா இடம் இது? நம்ம என்னடா இத்தினுண்டு ஆகிட்டோம், திரும்ப எலியா விளையாட விடுறாங்களா? என் பையன் ரொம்ப அழகா இருக்கான். இல்ல, அவன் ஒரு பொண்ணு, ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. என்னது பொண்ணா? யாரை சொல்லிட்டு இருக்கா இவ? ஏங்க இப்போ நம்ம ராடா விளையாடிட்டு இருக்கோங்க. ஐயோ, சின்ன வயசு ராடா விளையாடிட்டு இருக்கோங்க நம்ம இப்போ ஃப்ளாஷ்பேக்கில். என்னடா இந்த கேமில் எலியா விளையாட வச்சிங்க? ஓகே, இப்போ என்னடானா ராடாவே விளையாட வச்சுருக்கீங்க. இந்த இடம் வந்து ஈவில் நன் 2ன்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளே வேணாலும் மறக்காமல் கேளுங்க, போடுறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. என் குழந்தை அந்த ட்ரெஸ் போடும் போதெல்லாம் எலிசா மாதிரியே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் எலிசாவா மாறிட்டு வந்துட்டு இருக்கான். என்னது எலிசாவா? யார் அது? ஓ, ஓகே ஓகே, இந்த ஈவில் நன்னுக்கு முதல்ல பிறந்த குழந்தை வந்து இந்த எலிசா. அவள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இப்போ உயிரோட இல்லை. இப்போ வந்து இந்த ராடு வந்து ஈவில் நன்னுக்கு வந்து டைரக்டாக இதுவாக பிறக்கலை, ஒரு வரத்தால் தான் பிறந்திருக்கான். அதனால ராடை வந்து இவ எலிசாவாக பார்க்குறா, எலிசாவாக வளர்க்குறா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான்ல இந்த ராடு, அதனால பொறுமையாக தான் நடக்கிறான். சரி, அப்படியே பொறுமையாக நடந்துகிட்டே போவோம். நான் ஒரு புனிதமானவன் தான், எனக்கு தெரியும். நான் கிரேட் பாப்பமெட்டால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஒருவேளை மறுபடியும் நான் குழந்தைங்களை வச்சு சோதனை நடத்தணுமா? அவங்கள கொன்னு. ஐயோ, இவ்வளோ மோசமானவளாவ? ஏங்க அப்போவே இவ இவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கா ஃப்ளாஷ்பேக்லேயே? இந்த சன்னியாசிங்கெல்லாம் எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்.
இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே சிஸ்டர் மேடலினா. ஐயோ ஏய், நீங்க என்ன பண்ற? எத்தனை தடவை அந்த ட்ரெஸ்ஸை நீ கழட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏண்டா ட்ரெஸ்ஸை கட்டினா கூட திட்டுவாப்புல இருக்கு. ஓகே இவ இப்போ இந்த ரூமில் இல்லை, வெளில போயிட்டா போல். இந்த சைடு என்னடானா போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, புக்கெல்லாம் போட்டு. எப்படிடா போகிறது? அந்த சைடு அடைச்சிருக்காங்க. இது என்னதுடா ரூமு? முன்ன இந்த ரூம் மூடி இருந்தது, இப்போ இந்த ரூம் திறந்துருக்கு. இது என்ன ஃபோட்டோ? ஓகே இங்கே ஒரு போர்டு இருக்குது, இதில் என்னவோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? வணக்கம் டீச்சர். பாய். நான் தான் வில்லியம். ரொம்ப நாள் முன்னாடி நீங்க தான் என்னோட டீச்சரா இருந்தீங்க. ரொம்ப வருஷமா இதே ஸ்கூல்ல நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கொடூரமான விஷயங்களை பார்த்தேன், கேட்டேன். எனக்கு முன்னாடி யாரும் அதை அனுபவப்பட்டிருக்க மாட்டாங்க. இதனால நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம தனியா சந்தித்து பேசினாதான் சரியா இருக்கும். அதனால நடுராத்திரி 12 மணிக்கு யாரும் கவனிக்காத நேரத்துல நம்ம ஸ்கூல் கதவு கிட்ட நில்லுங்க. அங்க நம்ம இத பத்தி பேசலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த விஷயத்தை வேற டீச்சர் கிட்ட வேணாலும் சொல்லிடுங்க. ஆனா மேடலின் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை பயமுறுத்த கூடாதுன்னு உங்ககிட்ட இந்த விஷயத்தை போய் சேர்க்கணும். அதனால தான் உங்க ரூம்ல இருக்கிற பிளாக் போர்டில் இதை நான் எழுதியிருக்கேன். ஓகே வில்லியம்ங்கிறவர் இந்த போர்டில் எழுதியிருக்காரு. யார் இந்த வில்லியம்னு பார்த்தா, நம்ம ஈவில் நன் 1ல் பலூன் எஸ்கேப் பண்ணும்போது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணார், ஒரு மிஸ்டீரியஸ் மேனுன்னு, கால் முடியாதவர். அவர் தான் நமக்கு ஹெல்ப் இந்த வில்லியம்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஓகே இப்போ இதை படித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே புக்கு ஷெல்ஃப் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ரூட் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே இப்போ யாராது? ஓ இதுதான் பார்த்தீங்கன்னா இதான் வில்லியமோட சின்ன வயசு. சின்ன வயசில் அந்த மிஸ்டீரியஸ் மேன் தான் வில்லியம். அந்த வில்லியம் இப்படி தான் இருந்திருக்காரு. ஓகே இவரை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம போவோம். ஓகே ஃபாலோ பண்ணிட்டே போனால் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி போனோமே அதே ரூமுக்கு தான் இவர் போகிறாரு. நம்ம போகும்போது திறந்துருந்தது, இவர் போகும்போது பூட்டி இருக்கு. என்ன பண்ண போகிறாரு? கதவு மூடிட்டாங்க. ஆமா எலிசா, சும்மா இங்கேயும் அங்கேயும் சுத்தாத, போய் பிங்க் ரூம்ல போய் விளையாடு போ. எப்போ எவ்வளோ பெரிய வாயி! என்னடா இடம் இது? பிங்க் ரூம்னு சொன்னான், ஆனால் இது வேறு இடமா இல்லை இருக்குது. இது என்னடா இடம்? ஏதோ கதவாக இருக்குது. இது சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏங்க அங்கே பாருங்க, வில்லியமும் அந்த மதர் பையன்னு நினைக்கிறேன். அது மதர் பையும் வில்லியமும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே இங்கே என்னது? என்னடா கதவு தானா முடிக்கிச்சு? இது என்னது? டுடே பேஃபோமெட் டீமன் டாக் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில. இது என்னென்னா ஏதோ கபோர்டு மாதிரி இருக்குது. இங்கே என்னன்னா ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. ஏன் அழகான குழந்தை எங்கே இருக்கும்? ஐயோ இவ வேற இங்கே வராளே. டக்குன்னு போய் இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்கு. ஒளிஞ்சிட்டாச்சு. என்ன ஒன்றுமே தெரில. என்ன இருக்கு இங்கே? ஐயோ வராளே. ஐயோ உள்ளே வேற அந்த மதர் போய் இருப்பாளே, போனால் மாட்டிப்பாளே. ஐயோ அந்த வில்லியம் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே வெளியே போய் பார்ப்போம். ஐயோ கவலைப்படாதே குழந்தையே, உன்னை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று எனக்கு தெரியும். வா என்னுடன். என்னதுடா அது? ஸ்க்ரீன்லாம் டபக்குன்னு மாறிடுச்சு, எல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம யாரா விளையாடுறோம்? ஐயோ ஏங்க இப்போ நம்ம ஈவில் என்ன விளையாடுறோங்க? என்னடா இந்த கேமில் எல்லாராலையும் விளையாட விடுறீங்க? இந்த கேமில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டராக நம்ம விளையாட விடுறாங்க. ஓகே இதுக்குள்ளே என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். யார் இது? ஏங்க அங்கே பாருங்க, ஜோசப் சுல்லைவன். என்ன நடக்குதுங்க? என் குழந்தை எதுக்கு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரங்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க? ஓ இப்படிதான் ராடு அந்த ஜோசப் சுல்லைவன்ட்ட போனானா? இல்ல, எப்படி நடக்குது இது? இந்த சன்னியாசிங்கெல்லாம் சேர்த்து என் குழந்தைய அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறாங்களே, என்ன நடக்குதுங்க? இல்ல, என் குழந்தைங்க அவன்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம என் சீக்ரெட் ரெசிபியோட டைரியவும் அவன்கிட்ட கொடுக்குறாங்களே. இல்ல இது நடக்க கூடாது எலிசா. இல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம்.
என் குழந்தைய அவன் எடுத்துட்டு போயிட்டானே. இப்ப என்னால வெளியவும் போய் தடுக்க முடியாது. நான் பாப்பமட்டுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஈவில் நன் வந்து ஒரு மோசமானவ. அவகிட்ட இந்த ராடு இருந்தான்னா ராடையும் அவளை மாதிரியே மாற்றிடுவாங்கிறதுனால தான் அந்த நன்னெல்லாம் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன்ட்டு அவளை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கட் சீன் வந்து ஏதோ காட்டுறாங்க. இதில் வந்து ஏதோ கபோர்டு மாதிரி இருக்குது. இந்த கபோர்டை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து சுத்தியல் இருக்குது. இந்த ஈவில் நன்னோட சுத்தியல். ஏய் திருட்டு சன்னியாசிங்களே, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? நான் உங்க எல்லாரையும் கொல்லுவேன். இப்படிதான் சிஸ்டர் மேடலின் ஈவில் நன்னா மாறி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எலிசாவா? பாஃபமட்டா? என்ன ஒரு முட்டாள்தனமான கனவு. எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணதும் சரிப்பட்டு வரும். அந்த குண்டு பசங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு என் வெப்பனை வச்சு அவங்கள பழி வாங்கணும். நண்பர்களே வாங்க, ராடோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஆமா வாங்க போவோம். எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நண்பர்களே. ஓகே, இப்போ நம்ம கையில் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ராடை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம போகிறோம். நம்ம நண்பர்களும் நம்ம பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கி இப்போ இந்த ஐஸ்கிரீம் மண்டையை நம்மளோட இந்த ஒரு லிஃப்ட்டில் ஏறி வந்தான்ல, இதே லிஃப்ட்டில் தான் நம்மளும் ஏறி வர போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நண்பர்கள் கீழே வந்தோடனே இந்த லிஃப்ட்டு மேலே ஏறிடுவோம். ஓகே, இது நம்மளை கொண்டு போய் விட போகுது அந்த ஐஸ்கிரீம் மண்டையை இருக்கிற இடத்துக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீம் மண்டையினோட ரகசிய இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து யார் இவன் போட்டிருக்கு. ஓகே, இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் சுல்லைவனும் ராடும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ. ஓகே, இப்போ வந்து இதான் ராடோட சீக்ரெட் பிளேஸ் போல். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ராடு ஃபோட்டோ போட்டு ஏதோ போட்டிருக்கு. இவன் தான் வரைஞ்சிருப்பான் போல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு சேர்லாம் இருக்குது. இதுதான் ராடோட செக்யூரிட்டி சிஸ்டம் போல் இருக்குது. இங்கே வந்து ராடோட இன்னொரு மாஸ்க் இருக்குது. இது வந்து அவனோட பர்சனல் மாஸ்க் போல். ஓகே, இதுக்கிட்ட என்னவோ இருக்கே, என்னது இது? இன்னும் டெம்பரேச்சர்லாம் இருக்குது. ஓ, இப்படி தான் வந்து ராடோட மாஸ்க்லேருந்து ஒரு புகை வருதுல்ல, அது ஜில்லுன்னு கூலாக ஒரு புகை. அந்த புகையை வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணுறான் போல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேராக போயிடுவோம். ஏதோ பொட்டி பொட்டியாக அடுக்கி வச்சுருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. நேராக ஒரு வழி போகுது. இந்த கதவை திறந்துருவோம். திறந்திடு சீசே. ஏய் ஐஸ்கிரீம் மண்டையா, உன்னால் தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக சரணடைஞ்சிரு. உங்களை நாங்கள் இங்கேயே வச்சு போட்டு தள்ள போகிறோம். இல்ல முட்டா பசங்களா, நான் ஒன்றும் உங்ககிட்ட மாட்டிக்கல, நீங்க தான்டா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஏய், என்னோட சூப்பர் ஃப்ரீஸ் கன்னை வச்சு உங்க எல்லாரையும் 1000 பீஸா போடுறடா, பாருங்கடா. என்னதுடா அது? பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. ஐயோ, கதை உடச்சிட்டானே. இப்போ பாடுறா. ஐயோ, கண்ணெல்லாம் உடைச்சிட்டானே. ஐயோ சீக்கிரம் தப்பிக்கணும். ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ, மைக்கு மண்டைனே ஃப்ரீஸ் பண்ணிட்டானே. மைக் இல்ல இல்ல. ஏய் குண்டு பூசணிக்காய் பசங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பாஸ்டையே நினைக்க வச்சுட்டீங்க. இப்பவே உங்களை அழிச்சேன்னா என் பாஸ்ட் எல்லாம் நிரந்தரமா என் மைண்டை விட்டு அழிஞ்சிரும்டா. இப்போ பாருங்கடா. அதாவது இதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஐஸ்கிரீம் மண்டைனை டிஃபீட் பண்ணணுன்னு போட்டிருக்கு. என்னது அது? லேசர்லாம் வருது. ஐயோ, இது என்னது? உண்டிகோல் கிடச்சிருக்கு. என்னங்க அது? இம்மா பெரிய கண்ணை வச்சு சுடுறான். ஐயோ, ஓடுறா. எப்போ தப்பிச்சோண்டா. இது என்னது? நட் பாக்ஸா? ஓகே, இதை ஏற்றி வச்சுப்போம். ஏற்றியாச்சு. என்னடா ஒரே ஒரு நட்டு கொடுத்துருக்கீங்க? ஏங்க எழுந்திரிச்சா அவன் சுடுறான். ஓகே, இவன்கிட்டேருந்து எப்படியா தப்பிக்கணும். எனது ஷீல்டு டீஆக்டிவேட்டடா. இவன் என்ன அங்கே கை காட்டுறான்? என்னவோ ஆரஞ்சாக இருக்குது. இதை சுடுவோம். ஒரு நிமிஷம் பொசிஷன் எடுத்துப்போம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அங்கே ஒரு பொம்மை உறைஞ்சி கிடக்கு பாருங்கள். இதே மாதிரியே தான் நம்மளும் ஆகணும். ஓகே, இதை இப்போ சுட்டுருவோம். பச்சைக்கே. ஓகே, இவன் என்னடா கத்துறான்? ஓ, இதை உடச்சா இவனோட கன்னோட பவர் குறையுமா? ஓகே, இப்படி தான் பண்ணணும் போல இருக்குது. ரைட்டு, இப்போ ரெண்டாவதும் ஓட்டியாச்சு. ஷீல்டு டீஆக்டிவேட்டட்னு இங்கே கை காமிக்கிறான்.
ஓகே அங்கே தெரியுது பாருங்கள் ஆரஞ்சு கலரில், அங்கே தான் சுடணும் போல். ஓகே கரெக்டாக இங்கே நின்று சுட்டுருவோம். இங்கடா அது அங்கே இருக்குது. பச்சக்கே. ஓகே சுட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட கன்னோட பவர்லாம் குறைஞ்சிட்டே வருது. இப்படியே சுட்டுட்ருப்போம். ஓகே 3வது புல்லட்டு லோட் பண்ணியாச்சு. எங்கடா இருக்கு? அங்கே கை காட்டுறான். அந்த தெரியுது. ஓகே அப்படியே கேர்ஃபுல்லாக போய் சுட்டுருவோம். இவன் வேற வந்து லேசர் விட்டு சுட்டுட்டே இருக்கான். எவ்வளோ பெரிய கன்று வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இங்கேன்னு சுட்டுருவோம். பச்சா. ஓகே கரெக்டாக அடிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் புல்லட் ஏற்றிட்டு இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மண்டை மேலேயே லேசர் அடிச்சுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். ஓகே கடைசியாக வந்து இங்கே கிட்டேயே இருக்குது. இங்கேருந்து எப்படா சுடுறது? சுட முடியாது. இதுதான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கேன்னு சுட்டுருவோம். சுட முடியல. டேய் என்னடா எங்கடா போய் வச்சுருக்கீங்க? இதுதான் பக்கத்துலேயே இருக்குன்னு பார்த்தா இதுதான் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. ஓகே இங்கே நின்றுட்டு இங்கேருந்து ரெடி. என்னடா அது? ஐயோ அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பொசிஷன் எடுக்க விட்றா, அப்போ தான்டா சுட முடியும். ஐயோ டப்பு டப்புன்னு புல்லட் எடுத்து சுட்டுட்டே இருக்கானே. எப்போ கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. இதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். ஐயோ இவன் வேறு லேசர் விட்டு சுட்டுட்டே இருக்கான். ஓகே பச்சா. என்ன நடக்குதுங்க? ஓகே இப்போ வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த புகையெல்லாம் வந்து நின்றுடுது. இந்த கதவுல ஐஸ் கட்டியாக இருக்குல்ல அதுவும் உடஞ்சி போயிடுது. இவனும் வந்து சரியாயிடுறான். மைக் நீ சரியாயிட்டியா? ஐயா ஆமாம் சரியாயிட்டேன். இதுகளும் சதி பண்ணுது. இதுதான் அந்த எண்டு கட்சினா? ஏக்கே ரொம்பவே எமோஷ்னலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் எதுக்கு இப்படி இருமிட்டு இருக்கான்? என்னங்க அது? ஏங்க இதான் இவனோட உண்மையான மூஞ்சியா? ஐயோ ஏங்க இப்படி திருப்புங்க. ஐயோ மாஸ்க மாட்டானே. எனக்கு ஏன்னு தெரில, என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. என் கூட படித்தவங்க எல்லாரும் என் வெயிட்டை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல. என்னால் இப்போ கூட அதை நினச்சா மூச்சு விடவே முடியல. எனக்கு ஒரே குடும்பமாக இருந்த என் அப்பா ஜோசப் சுல்லைவன் தான் நான் சின்ன வயசில் ரொம்ப குண்டானதுக்கு காரணம். ஏன்னா அவர் தான் அந்த சீக்ரெட் ரெசிபியை வச்சு அந்த ஐஸ்கிரீமை பாய்சன் ஆக்கினார். அந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டதுனால தான் நான் குண்டானேன். ஒரு பேரண்ட்டாக அவர் என்னோட ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. எப்போவுமே பிஸ்னஸ்னு ஓடிடுவார். அவர் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் கவனம் வச்சு என்னை ஒரு பேரண்ட்டாக அவர் கண்டுக்கவே இல்லை. என் அம்மா அந்த நன்னு தான் என்னை ஒரு குழந்தையாவே கண்டுண்டாங்க. அவங்க என்னை சின்ன வயசில் ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அவங்க தான் என் அப்பா ஜோசப் சொல்ல இவனை பழி வாங்கிறதுக்காக கொண்டாங்களோ. அப்போ ஜோசப் சொல்ல இவன் என் உண்மையான அப்பா இல்லைனா அப்போ என் உண்மையான அப்பா பாஃபமட்டா. என்னோட பாஸ்டில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால வாழ்க்கையே அர்த்தம் இல்லாதது மாதிரி இருக்கு. என் கனவுகள் எல்லாமே வெயில் காலத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி உருகி போச்சு. நம்ம 2 பேருக்குமே தெரியும் இந்த உலக ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும்னு. சரிதானே நஸ்ரத்? சிஸ்டர், நம்ம மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். உன்னோட உண்மையான பேர் கூட இல்லை உனக்குன்னு. நீ இன்னும் அந்த மேஜிக்கல் கப்புக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்க. அடுத்து என்ன பிளானு? ராட், அவனை நீங்க தான் உருவாக்கினீங்க சிஸ்டர் மேடலினோட வாழ்க்கைக்குள்ள. அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தர வேண்டியதானே? அந்த முட்டாள என்னால மன்னிக்கவே முடியாது. இப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சிருக்கான். அவன் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா பிறந்த குழந்தை கிடையாது. வரத்தினால பிறந்த குழந்தை. அவனை எல்லா விதத்திலையும் ஏன் ரூல்ஸ் படி காப்பாத்தின. அவங்க அம்மா சிஸ்டர் மேடலின் கிட்ட இருந்து காப்பாத்தின. ஆனா
அந்த முட்டாள் என்னையும் பாவமட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. என் உதவி அங்கேயே நின்றுடுச்சு. இவங்க எல்லாருமே மனுஷங்க தானே. இவங்க உயிர் வாழறதுக்கு இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்கல்ல. நம்மளோட கோல் என்ன? எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணணும், அப்புறம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனோம், அதானே? அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு பாடத்தை சொல்லித்தரும். மீண்டும் சந்திப்போம் சிஸ்டர். ஐயோ, ராடு விழுறான். ஐயோ காப்பாத்துங்க. டேய் விழாதடா, ஏன்டா விழுற? ஐயோ விழுந்துட்டானே. டேய் ராட், உனக்காக உங்க அம்மா வந்துட்டாங்கடா, எழுந்துட்டு பாடுறா. ஏங்க இங்க பாருங்க, பையனுக்காக அவங்க அம்மா ஈவில் நன் ஓடி வந்து ராடை தூக்குறாங்க. ஏன்டா இப்படி விழுந்த? நீதான் என் பையனா? உன் முகத்தை நான் பார்க்கவே இல்லை, ஆனா இந்த ட்ரெஸ்ஸை ஜோசப் சுல்லைவன் போட்டு நான் பார்த்திருக்கேன். ஐயா, இந்த எண்டிங் ரொம்ப சோகமா இருக்கு. ஆமா, நடந்தது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. நீங்க தான் என் அம்மாவா? ஆமா, ஒரு வழியா நீ தான் என் பையன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் இப்படி ஆயிடுச்சு, ஆனா ஆஃப்டர் லைஃப்லயாவது நம்ம ஒன்னா இருப்போம். ராட் மற்றும் ஈவில் நன்னின் கதை முடிந்தது. இத்துடன் இந்த ஐஸ்கிரீம் சீரீஸ் முடிவடைகிறது. இவங்கெல்லாம் என்ன தப்பிச்சு வந்துட்டாங்களா? ஆமாம், இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப சோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த எண்டிங்கு. இது ஒளியும் நம்ம சேனலில் எத்தனையோ கேம் ப்ளே போட்டிருப்போம். அதில் வர கேரக்டர்லாம் வந்து இந்த மாதிரி இறந்து போயிடுச்சு, ஒரேடியாக அழிஞ்சு போயிடுச்சுங்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்த கேம் ப்ளே, இந்த ஐஸ்கிரீம் ஐட் தான் ஒரு எமோஷ்னலான கேம் ப்ளே நம்ம சேனலில் போட்டதுலையே. ஓகே, நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இனிமேலும் நம்ம சேனலில் வந்து ஐஸ்கிரீம் வீடியோஸ் வருமா வராதான்னு தெரில. வேணும்னா ஷார்ட்ஸு அது மாதிரி வேணால் வரும், அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீமில் வந்து ஹார்டு மோடு அந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம சேனலில் விளையாடி போடுவோம். ஓகே, உண்மையிலேயே ராடுக்கு நடந்தது வந்து ரொம்பவே வந்து தப்பு. ராடுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. அதனால் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் லைஃப்லையாவது ஈவில் நன்னும் ராடு வந்து ஒன்றா இருக்கணும், ராடுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இது பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கேம் ப்ளே வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.